ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது தேவன் நம் குடும்பங்களை தழைக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், கனப்படுத்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கும்படியாய், சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அவருக்கு பயந்து நாம் எப்பொழுதும் வாழும் பொழுது, பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது, நீதியோடு வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களையும் தழைக்கும்படி செய்வாராம். நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் பயந்ததினால் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அதன் நிமித்தமாய் அவர்கள் இந்த எபிரேய ஸ்திரீகளின் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் அந்த இடத்துல செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவதிலே உத்தமமாக இருக்கிறது. இப்போ மனுஷர்களுக்கு அந்த பார்வோனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இந்த மருத்துவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய சட்ட திட்டங்களுக்கு பயந்து இருந்தார்களாம். அதனால் கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தாராம். 1 சாமுவேலில் என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்துவத்தின்படியே இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் தலைமுறையாய் தழைக்கும்படி செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.